அடுத்ததா வல்லரசு நாடுகளான ரஷ்யா, அமெரிக்கா, சீனா பாதுகாப்புத்துறைக்கு பெருமளவு நிதி ஒதுக்குது. இந்த நிதியை பாதியாக குறைக்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர்னு ஒரு பரிந்துரையை செஞ்சிருக்காரு. நல்ல பரிந்துரையாச்சே அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் அதை வரவேற்றிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விருப்பப்பட்டா பெரிய நாடான சீனாவை எங்களோட வாங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் உங்களுடைய பட்ஜெட்டை குறைக்கலாம், வேணா என்கிட்ட சில ஆலோசனைகள் இருக்குன்னு சொல்ல, ட்ரம்பினுடைய பரிந்துரை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நிதி ஒதுக்கீடுன்றது எங்களுக்கு முற்றிலும் அவசியம் அப்படின்னு சொல்லி புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. கர்நாடகாவிலிருந்து அடுத்ததா டெல்லி சட்டப்பேரவையில் அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படத்தை அகற்றிட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் போராட்டம் பண்ண அவங்க சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியில் புதிய பாஜக ஆட்சியினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அலுவலகத்தில் இருந்த அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படங்களை அவங்க அகற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரான அதிசி உள்ளிட்ட 12 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரையும் கூண்டோடு தூக்கி வெளியேற்றி சஸ்பெண்டும் செஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.